பிராணிக் ஹீலிங் என்பது ஒரு தொன்மை வாய்ந்த கலை மற்றும் விஞ்ஞானபூர்வமான சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறை கிராண்ட் மாஸ்டர் சவாகாக்சி அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. கிராண்ட் மாஸ்டர் சவாகாக்சி அவர்கள் மாடர்ன் ஃபவுண்டர் ஆஃப் பிராணிக் ஹீலிங் அண்ட் அர்ஹாத்திக் யோகா. இந்த மாடர்ன் ஃபவுண்டர்னு ஏன் கிராண்ட் மாஸ்டர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சிகிச்சை சொல்லுது ஏதாவது ஒரு காலகட்டத்திலேருந்து முன்னாடியிலேருந்து இருந்திருக்கு, ஆனால் அது கலை வடிவில் இருந்திருக்கு. இந்த கலை வடிவில் இருக்கக்கூடிய பழைய காலத்து முறையை விஞ்ஞானபூர்வமான முறையில் நம்ம எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி, புரிகிறது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சு பழகிற மாதிரி நம்மளுக்கு புதுப்பிச்சு சயின்ஸ் மாதிரி விஞ்ஞானபூர்வமான முறையில் நம்மளுக்கு கொடுத்தது கிராண்ட் மாஸ்டர் சவாகாக்சி. அதனால் அவங்கள மாடர்ன் ஃபவுண்டர் ஆஃப் பிராணிக் ஹீலிங் அண்ட் அர்ஹாத்திக் யோகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிராணிக் ஹீலிங் எதை பேஸ் பண்ணி நம்ம செய்கிறோம்? 2 முக்கியமான சட்டங்கள் இருக்குது. லா ஆஃப் செல்ஃப் ரெக்கவரி, லா ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லா ஆஃப் செல்ஃப் ரெக்கவரினா என்னது? நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய ஒரு பிரமாதமான நுட்பம் இருக்குது. அப்படின்னு அர்த்தம், எந்தவித வெளிப்படையான உதவியும் இல்லாமல் தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிவை பயன்படுத்தி உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது அனுபவபூர்வமான முறையில் நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம், இல்லை இதை பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்க கீழே விழுந்து அடிபடுறது, ஒரு தீக்காயம் ஏற்படுது, அப்படி நடக்கும்போது எல்லா வாட்டியும் பெற்றோர்கள் அதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறது கிடையாது. சில வாட்டி நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் கழுவிட்டு விட்டால் கூட அது சில நாட்களில் சரியாயிடும். இந்த காலகட்டத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற போது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா காமன் கோல்டு சொல்லக்கூடிய அந்த ஜளி இல்லை இருமல், வைரஸ்னால் வரக்கூடிய இந்த இருமல் இல்லை இந்த ஜளிக்கு இன்னும் மருந்து மாத்திரை கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு 7 நாளோ 10 நாளோ மருந்து சாப்பிடாமல் பேசாமல் விட்டால் கூட உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. இந்த டெக்னாலஜியை நம்ம பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். பிராணிக் ஹீலிங்கில் இந்த முறையை கிராண்ட் மாஸ்டர் பயன்படுத்துகிறாங்க. 2வது சட்டம் லா ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய உடம்பில் இல்லை பாதிக்கப்பட்ட உறுப்பில் பிராணசக்தியோட அளவை அதிகப்படுத்துறது மூலமாக அற்புதமான சிகிச்சை அப்படிங்கிற ஒரு மிராக்குலஸ் ஹீலிங் நடக்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா பிராணாவோட அளவை ஒருத்தரோட உடம்பில் அதிகப்படுத்துறது மூலமாக கிட்டத்தட்ட 3 மடங்கு இல்லை 4 மடங்கு மிக வேகமாக உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய அந்த செல்ஃப் ரெக்கவரி மோடை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், உடம்பை தொடாமலும் மருந்து கொடுக்கலாமலும் சிகிச்சை பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன செய்வாங்க? இப்போ பிராணா சொல்லக்கூடிய இந்த ஜீவசக்தியை ஒளி வடிவில் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒளி கெமிக்கல் சேஞ்சஸை உண்டு பண்ணுது. அப்போ கேட்கலாம், நீங்கள் உடலுக்குள்ள ஒளி எப்படி கெமிக்கல் சேஞ்சஸை உண்டு பண்ணும்? இது ஒரு கேள்வி இல்லையா? இந்த பர்டிகுலர் குவெஸ்டனுக்கு நம்ம ஃபோட்டோகிராஃபியை பேஸாக வச்சு நல்ல விளக்கம் சொல்ல முடியும். ஃபோட்டோகிராஃபி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பழைய நெகட்டிவில் அது சில்வர் ஹேலைட் கிறிஸ்டல்ஸ்னால் ஆனது. அதில் சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அதில் கெமிக்கல் சேஞ்சஸ் உண்டாகுது. கெமிக்கல் சேஞ்சஸ் உண்டானதை நீங்கள் ப்ராசஸ் பண்ண உடனே இமேஜ் க்ரியேட் ஆகுது, ஒரு வடிவம் க்ரியேட் ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒளி கெமிக்கல் சேஞ்சஸை உண்டு பண்ணக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி பிராணசக்தியை உடலில் செலுத்தும் போது நம்ம உடலுக்குள்ள பயோகெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் கெமிக்கல் சேஞ்சஸ் உண்டாகுது. இது சிகிச்சையை ஏற்படுத்துது. இந்த 2 சட்டங்கள் மூலமாக பிராண சிகிச்சையை நம்மளால் செய்ய முடியும். நமஸ்தே.